ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸி டிஎன்பிஸ்லேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6th 8th வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டேன். கொஞ்சம் தான் கொஷின்ஸ் வந்து அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். நான் கொஷின் வந்து வாசிக்கிறேன், அதுக்குள்ளே இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2 லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு. சரியா? குரூப் 2ல் எந்த எக்ஸாம் படிச்சிங்கனாலும் நம்ம ஒரு எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும். ஓகே, நம்ம இந்த லெவலில் இருக்கோம், இன்னும் நம்ம வந்து படிக்கணும், இப்போலாம் கொஷின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? சரி, ஓகே, வாங்க நான் கொஷின்ஸ் வந்து படிக்கிறேன், நீங்கள் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், ரிப்பன் பிரபு தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? பஞ்சாயத்து ராஜில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இல்லை 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்கப்பா. நான் வந்து இது முடிச்சுட்டு இப்போ வந்து 10th வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் வந்து வீடியோ போடுறேன். இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, அட்டவணை, பகுதி, இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்து போடுறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ரிப்பன் பிரபு தீர்மானம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ரிப்பன் பிரபு தீர்மானம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1882. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? ரிப்பன் பிரபு தீர்மானம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1882. ரிப்பன் பிரபு என்னப்பா சொல்லுவாங்க? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைன்னு சொல்லி சொல்லுவாங்க. படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஏற்கனவே பாலிட்டி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைன்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபுவை தான் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். கூற்று, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. காரணம், இவர் நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டார். சரியா? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை இப்போ தான் சொன்னேன். ரிப்பன் பிரபு தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1882. ரிப்பன் பிரபு என்ன சொல்கிறாங்க? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டார். சரியா? ரெண்டுமே சரிதான். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதுனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி வந்து வரும். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியர்களுக்கு சுதந்திர சுவையை அறிமுகப்படுத்தியவர். பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கொஷின். இந்தியர்களுக்கு ஒரு சுதந்திர சுவையை அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு தான் என்ன பண்ணியிருப்பார்? இந்தியர்களுக்கு ஒரு சுதந்திர சுவையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். சரியா? நெக்ஸ்ட் கொஷின், பல்வந்த்ராய் மேத்தா குழு. சரியா? இந்த கொஷின் பாருங்கள். இப்போ பஞ்சாயத்து ராஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 4 குழு வந்து வந்திருப்பாங்க. 11th படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த குழுஸ் வந்து இங்கே வந்து 2 தான் கொடுத்துருப்பாங்க. 9th அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வந்த்ராய் மேத்தா குழுவும் எல்லாம் சிங்வி குழுவும் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? நான் வந்து அங்கே இருக்கிறது எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா குழு படிக்கும் போது இதெல்லாமே சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பல்வந்த்ராய் மாத்தனா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை சொல்லியிருப்பாங்க, பரிந்துரைச்சிருப்பாங்க. எல்லாம் சிங்வி குழுனா 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை வந்து யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சரியா? இப்போ பல்வந்த்ராய் மேத்தா குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு. சரி, 1957 பல்வந்த்ராய் மேத்தா குழு. சிங்வி குழு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 சிங்வி குழு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு GVK ராவ் குழு அப்படின்னா 1985 கொண்டு வந்திருப்பாங்க. அசோக் மேத்தா குழு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 ஒரு நிமிஷம்ப்பா, தப்பாக சொல்லிட்டேன். பல்வந்த்ராய் மேத்தா குழு எப்பப்பா? 1957 வந்து கொண்டு வந்திருப்பாங்க பல்வந்த்ராய் மேத்தா குழு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எல்எம் சிங்வி குழு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 கொண்டு வந்திருப்பாங்க. GVK ராவ் குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985. அசோக் மேத்தா குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2314. இந்த குழுக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் மறக்கவே கூடாது. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார்? ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்க? சரியா? அடுத்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 4. அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை திசைகள் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க? 4 திசைகள். அப்போ வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு இருக்கா? அப்போ 1994. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு கேட்டாங்களே, தமிழ்நாடுனாலே பஞ்சாயத்து ராஜ்னாலே 4 பக்கம் திசை இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சியோட ஆய்வாளராக செயல்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான்ப்பா. மாவட்ட ஆட்சியர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்துக்கு அப்பப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? ஆய்வு பண்ணிட்டு போவாங்க. அப்போ IAS. ஓகேவா? யார்? IAS. கலெக்டர் தான் என்ன பண்ணுவாங்க? ஆய்வாளராக வந்து செயல்படுவாங்க. நெக்ஸ்ட்டு,
மദ്രാஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எப்போ வந்து கொண்டு வந்தாங்க? மദ്രാஸில் கிராம பஞ்சாயத்து சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50, சரியா? 1950 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ராஸில் கிராம பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் எப்போ? 1954 தமிழ்நாட்டில் 94 தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவே மദ്രാஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கிராம ஊராட்சியால் விதிக்கப்படும் வரிகளில் பொருந்தாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா கடைகள் மீதும் வரி விதிப்பாங்க, தொழில்கள் மீதும் வரி விதிப்பாங்க, நிலவரியும் விதிப்பாங்க, சரியா? அப்போ பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து எதுவுமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவில் எந்த நகராட்சி முதல்ல குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஈரோட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் விநியோகம் வந்து செஞ்சுருப்பாங்க. இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொன்னாலே யாருப்பா? காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பார். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? காந்தியடிகள். நல்லா தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ்னு வந்தாலே ஒருத்தர் வந்து யார் வருவாங்க? ரிப்பன் பிரபு வருவாங்க. இன்னொருத்தவங்க யாருன்னா காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார் கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் அந்த உள்ளாட்சி அமைப்பை பற்றி சொல்கிறது என்ன கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. எங்கு காணப்படும் கல்வெட்டு? உள்ளாட்சி அமைப்பை பற்றி சொல்கிற கல்வெட்டு என்ன? உத்தரமேரூர் கல்வெட்டு. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யார்? ரிப்பன் பிரபு தீர்மானம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1882. தமிழ்நாட்டுக்கு எப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்தாங்க? 1994. மெட்ராஸ்க்கு எப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்தாங்க? 1950, சரியா? இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்ந்தது சேர்ந்து யார்? காந்தியடிகள், ஓகேவா? இப்படி வந்து லைனாக ஆர்டராக வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரியா? நெக்ஸ்ட்டு, அடுத்தது நாடுகள் நாடாளுமன்றம். என்னென்ன நாட்டில் என்னென்ன நாடாளுமன்றம் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜெர்மனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தஸ்டாக்கு, ஜப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்டு, நார்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங், இஸ்ரேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனஸ்டர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், லைனாகவே தான் நான் வந்து எழுதியிருக்கேன், சரியா? இப்போ ஜெர்மனி அப்படின்னா ஸ்டாக் வச்சுருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து எப்பயுமே ஜப்பான்னா அப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா வந்து எப்பயுமே டயட் மெயின்டைன் பண்ணுவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நார்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாரை வந்து காரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் வந்து என்ன பண்ணுறாங்க? ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ்ரேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஸ்ட்டு வந்து சாப்பிடுவாங்க. நஸ்ஸு, ஓகேவா? அப்போ இஸ்ரேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனஸ்நட், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஜெர்மன்னா ஸ்டாக் இருக்கும், ஜப்பான்னா அப்பா டயட்டில் இருப்பார், நார்வே அப்படின்னா கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இஸ்ஸு அப்படின்னா நெஸ்ட்டு, ஓகேவா? அப்போ கெனஸ்ட்டு அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் இஸ் 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் பாருங்கள், சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள், ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டவணை பகுதியிலேருந்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது பார்த்தோன்னே அடிச்சிடலாம். சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள், ஓகேவா? இப்போ சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245 255 வரைக்கும் வரதான் என்னது? சட்டமன்ற உறவுகள். நிர்வாக உறவுகள் அப்படின்னு நிதி உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 268 294 வரைக்கும் வர்றது நிதி உறவுகள். அடுத்து நிர்வாக உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 263 வரைக்கும் வரதான் நிர்வாக உறவுகள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சரியா? மறந்துடவே கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்டமன்றம், நிர்வாகம், நிதித்துறை. சட்டமன்றம், நிர்வாகம், நிதித்துறை அப்படியே இங்கே மாற்றி எழுதிருக்கேன். சட்டமன்றம், நிதி, நிர்வாகம். இதுக்காக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக, அப்படின்னா தான் நீங்கள் வந்து மாற்றி போடுவீங்க அப்படின்றதுக்காக, சரியா? நெக்ஸ்ட்டு, மத்திய பட்டியலில் உள்ள துறைகளில் சரியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொலைத்தொடர்பு சரிதான், தந்தி, பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை. இது எல்லாமே மத்திய பட்டியலில் இருக்க துறைகள். மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியா? 1, 2, 3, 4மே சரிதான். மத்திய பட்டியல் என்னென்ன இருக்கும், மாநில பட்டியல் என்னென்ன இருக்கும் சொல்லி பார்த்துக்கோங்க. தொலைத்தொடர்பு இருக்கும், தந்தி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், வெளியுறவுத்துறை இருக்கும். கொடுத்துட்டு பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரியா? அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் என்னென்ன அப்படின்னா தொலைத்தொடர்பு, தந்தி, பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை. நெக்ஸ்ட்டு, மத்திய பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் எத்தனை இருக்கும், மாநில பட்டியல் எத்தனை இருக்கும், பொதுப்பட்டியல் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இருக்கும்பா. மத்திய பட்டியல் அப்படின்னா 100 இருக்கும். மாநில பட்டியல் 61 இருக்கும். பொதுப்பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 இருக்கும், சரியா? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். அப்போ 100, அப்புறம் 61, 52, ஓகேவா? ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரும். நெக்ஸ்ட்டு, மத்திய பட்டியலில் என்ன பண்ணுறாங்க? மத்திய பட்டியல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதப்படைகள் வந்து இருக்கும் மத்திய பட்டியலில். அதே மாநில பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைத்துறை வந்து இருக்கும் மாநிலத்தில். அதே பொதுப்பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு, ஓகேவா? பொதுத்துறைனா என்ன? மக்கள் தொகை கட்டுப்பாடு, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதம், இதாவது எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி, ஆனால் இங்கேயும் பால்ட்டியில் ஒரு இடத்துல வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதம் வந்து உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920, சரியா? மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதம் உருவாக்கப்பட்டது 1970 வந்து மொத்த தேசிய மகிழ்ச்சின்ற பதம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சரி, அரசாங்கத்தோட உறுப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் என்னென்னப்பா இருக்கும்? சட்டமன்றம் இருக்கும், நிர்வாகம் இருக்கும், நிதித்துறை, சரியா? சட்டமன்றம் இப்போ தான் பார்த்தோம். சட்டமன்றத்துக்கு என்ன, நிர்வாகத்துக்கு என்ன, நிதித்துறைக்கு என்ன. சட்டமன்றம் என்ன பார்த்தோம்? 268 294 வரைக்கும் பார்த்தோம், ஓகேவா? அதே நிர்வாகம் அப்படின்னு பார்த்தா நிர்வாகம் 256 சட்டமன்றம் எவ்வளோப்பா பார்த்தோம்?
245லேருந்து 255 வரைக்கும் சட்டமன்றம் பார்த்தோம். நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256லேருந்து 263 வரைக்கும் நிர்வாகம் வந்து வரும். அதுவே நிதித்துறை அப்படின்னா 268லேருந்து 294. சரியா? இதுதான் சட்டமன்றம், நிர்வாகம், நிதித்துறைக்கான விதிகள் வந்து பார்த்தோம். சரியா? ஒரு அரசாங்கத்தோட உறுப்புகளாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றமும் இருக்குது, நிர்வாகம், நிதித்துறை. இது 3 இருந்தால் தான் ஒரு அரசாங்கம் வந்து செயல்பட முடியும். மிக பழமையான அரசாங்கம் எந்த நாட்டில் காணப்பட்டது? சரி, கேட்கலாம். ஈஸியான கொஸ்டின் அங்கே தெரியாமல் போயிடும். அப்போ மிக பழமையான அரசாங்கம் எந்த நாட்டில் காணப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இங்கிலாந்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மிக பழமையான அரசாங்கம் வந்து காணப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்களில் என்ன பண்ணலாம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் அறியும் உரிமை சட்டம்னு எல்லாமே போட்டுருவீங்க. அதுக்கோட கால வரம்பு அப்படின்னு கேட்டால் எல்லாரும் வந்து ஜர்க் ஆகிடுவீங்க. அதனால தான் கால வரம்பு கேட்டிருக்கேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ 2005 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது, உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் எத்தனை பிரிவுகளை கொண்டது அப்படின்னு பார்த்தா, உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் எத்தனை பிரிவுகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை, இதுவும் அதான் 30 பிரிவுகளை வந்து கொண்டது. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 30 பிரிவுகளை கொண்டது. அடிப்படை கடமை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எப்போ 42வது சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கும். சரியா? அடிப்படை கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணையம். சரியா? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து எப்போ போட்டாங்க? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போ போட்டாங்க? கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993. ஓகேவா? அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? மனித உரிமைகள் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 10 வந்து மனித உரிமைகள் தினம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993. மனித உரிமைகள் தினம்னா December 10. இந்து வாரிசுரிமை சட்ட திருத்தம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005 இந்து வாரிசுரிமை சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ரிவிஷன் பார்க்கலாமா? ரிப்பன் பிரபு தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? எப்பப்பா நிறைவேற்றப்பட்டது ரிப்பன் பிரபு தீர்மானம்? 1882 ரிப்பன் பிரபு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு, இவர் நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டார். ரெண்டுமே சரிதான், கூற்றும் சரி, காரணமும் சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியர்களுக்கு சுதந்திர சுவையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னாலே ரிப்பன் பிரபு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்வந்த்ராய் மேத்தா குழு எப்போ? பல்வந்த்ராய் மேத்தா குழு 1986 பல்வந்த்ராய் 1957 பல்வந்த்ராய் மேத்தா குழு. LM சிங்வி குழு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986. அடுத்தது GVK ராவ் குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985. அடுத்தது அசோக் மேத்தா குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 2, 3, 1, 4. அடுத்தது, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? 1994 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிராம ஊராட்சியோட ஆய்வாளராக செயல்படுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தான் என்ன பண்ணுவாங்க, கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுறாங்க. மദ്രാஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1950 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? கிராம ஊராட்சிகளில் விதிக்கப்படும் வரியில் பொருந்தாதுன்னா எதுவுமே கிடையாது. எல்லாம் மீதும் வரி, கடைகள் மீதும் வரி விதிப்பாங்க. நிலவரி, தொழில் வரி எல்லாமே வந்து வரி போடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் எந்த நகராட்சி முதலில் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் வந்து செய்யப்பட்டிருப்பாங்க. இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், எங்கு காணப்படும் கல்வெட்டு வந்து உள்ளாட்சி அமைப்பு பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரவேரூர் கல்வெட்டு தான் உள்ளாட்சி அமைப்பு பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்கள், இது அப்படியே லைனாக தான் வரும். ஜெர்மனினா பந்தஸ்டாக்கு, ஜப்பான் அப்படின்னா டயட்டு, நார்வே அப்படின்னா ஸ்டார்டிங், இஸ்ரேல் அப்படின்னா கெனஸ்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245லேருந்து 255 வந்து வரைக்கும் வரும். நிதி உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 268லேருந்து 294 வரைக்கும் வரும். ஓகேவா? அடுத்தது நிர்வாக உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256லேருந்து 263 வரைக்கும் வரும். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறவுகள். ஓகேவா? 2. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் சரியானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தொலைத்தொடர்பு, தந்தி, பாதுகாப்பு, வெளித்துறை. இதெல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியலில் வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 தான். அடுத்து மாநில பட்டியல் 61 இருக்கும். பொதுப்பட்டியல் வந்து என்ன இருக்கும், 52 இருக்கும். மத்திய பட்டியல் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பாருங்கள். மத்திய பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதப்படைகள் இருக்கும். சரியா? அடுத்தது மாநில பட்டியல்னால் சிறைத்துறை இருக்கும். பொதுப்பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு வந்து இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு, மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அரசாங்கத்தோட உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், நிர்வாகம், நிதித்துறை. மிக பழமையான அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் காணப்பட்டது. தகவல் உரிமை சட்டத்தின்படி எத்தனை நாளுக்குள்ள தகவல் பெறும் காலவரம்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 நாள். உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் எத்தனை உறுப்புகளை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 உறுப்புகளை கொண்டது. அடிப்படை கடமை எந்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டிருக்கும், 42வது சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டிருக்கும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 கொண்டு வந்திருப்பாங்க. மனித உரிமைகள் தினம்னா December 10. இந்து வாரிசுரிமை சட்டம் எப்போ திருத்தம் கொண்டு வந்திருக்கும்னா 2005 வந்து திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.